பார்க்க போற கவிதை என்னன்னா ஹைகு கவிதை. ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். புது கவிதையினுடைய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு அங்கம் இன்றைய காலகட்டத்தில் ஹைகு கவிதை என்பது மிக முக்கியமா பேசப்படுது. புது கவிதை என்பது வசன கவிதை என்று நாம் அனைவரும் அறிவோம். ஆனா அந்த வகையில் வசன கவிதையும் போய் மிகப்பெரிய அளவில் இருந்த மரபு கவிதையிலிருந்து புது கவிதை வந்தது. அதற்கு அடுத்ததாக இன்னமும் சிறிய அளவில் 3 வரிகளை உள்ளடக்கிய ஹைகு கவிதை என்ற கவிதை வகை இன்று மிகச் சிறப்பாக இளைஞர்களிடமும் சரி படைப்பாளர்களிடமும் சரி வலம் வருகிறது. ஏன் அப்படின்னு சொன்னா இந்த ஹைகு கவிதை 3 வரிகள் தான். சில நிமிடங்களில் இந்த ஹைகு கவிதையை நம்ம புரிந்து கொள்ள முடியும். மிகப்பெரிய அளவில் சொல்ல வேண்டிய கருத்துக்களை 3 வரிகளில் உள்ளடக்கிய ஒரு கவிதை வகைதான் ஹைகு கவிதை. இந்த ஹைகு கவிதையின் மூலம் சமூக வாழ்வியல் அனுபவங்களையும் உண்மைகளையும் மிக எளிமையான முறையில் மிகப்பெரிய தத்துவங்களையும் உள்ளடக்கிய ஒரு கவிதை வகையாக ஹைகு கவிதை இருக்கிறது என்பதை நாம் சென்ற வகுப்புகளில் பார்த்தோம். இப்போது உங்களுக்கு தெரிந்த ஹைகு கவிதைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். முகாம் மழையில் வருகிறது மண் வாசனை. இதுல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, அமைதிகளை ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு பஞ்சம் பொழிக்க வந்தவங்க கூட மழை பெய்யும் போது அவங்களுக்கு தான் முதல்ல மண் வாசனை வருதுன்னு சொல்றாங்க. அதாவது அவங்க ஆடம்பர வாழ்க்கை வாழல, ரொம்ப சாதாரணமான எளிமையான வாழ்க்கை தான் வாழ்றாங்கன்னு சொல்றாங்க. முதியோர் இல்லம் யாரோ பாடிக்கொண்டிருந்தார் தாலாட்டு. முதியோர் இல்லம் அதாவது வயதான காலத்துல பெரியவங்களை கொண்டு முதியோர் இல்லத்துல சேர்த்துறாங்க. அவங்க அங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க அங்கிருந்து பாடுற தாலாட்டு வந்துட்டு அவங்களோட பையனுக்கோ பொண்ணுக்கோ கொண்டு போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா அந்த கவிதையில சொல்லியிருப்பாங்க. வயசான காலத்துல அவங்க வந்துட்டு தனியா அவங்க அங்க கஷ்டப்படுறத தாலாட்டா அவங்க பாடி அவங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ சேர்க்கிறாங்க. வீட்டுக்குள் புரோட்டோன்ஸ்கள், தொட்டிக்குள் மீன்கள், வானம் குலைத்த நகரம். வீட்டுக்குள் புரோட்டோன்ஸ்கள் அப்படின்னா நம்ம வந்துட்டு வெளியே இருக்கிற நம்ம ஏற்கனவே நம்ம வளர்த்தி வச்சிருக்க மரங்களை எல்லாத்தையும் ரோடு அகலப்படுத்துறோம் அப்படி இப்படின்னு நம்ம தேவைக்காக எல்லாத்தையும் அழிச்சிட்டு நம்ம வீட்டுக்குள்ள புரோட்டோன்ஸ்கள் மணி பிளான்ட் அந்த மாதிரி செடிகளை வளர்க்கறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்றாங்க. தொட்டிக்குள் மீன்கள் அப்படின்னா அதுவும் வந்துட்டு நம்ம பண்ற தப்பதான் வந்துட்டு அந்த இடத்துல காமிக்கிறாங்க. ஆற்றுகள்ல கடல்கள்ல குளம் குட்டைகளை எல்லாத்தையுமே நம்ம அசுத்தப்படுத்திட்டு மீன்கள் வாழ்றதுக்கான சூழ்நிலையை நம்ம கொடுக்காம தொட்டிக்குள்ள நம்ம வளர்க்குற மீன்கள்னாலையும் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. வானம் குறைந்த நகரம் அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ள வளர்க்குற செடிகளை வந்துட்டு எப்படி வானமே பார்க்காம அது எப்படி வளருதோ அதே மாதிரிதான் இப்ப நகர்ப்புற மக்களும் நம்ம வெளி உலகத்தை பார்க்காம நம்ம வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கோம் அப்படின்றத இந்த 3 வரிகள்ல அழகா எடுத்து சொல்லியிருக்காங்க. செலுத்திருக்கிறான் கூர்க்கா. அதாவது நம்ம ஒவ்வொரு நாள் நைட்டு நிம்மதியா எந்த ஒரு பயமுமே இல்லாம தூங்கிட்டு இருக்கோம். நம்மளோட பாதுகாப்புக்காக உழைக்கிற கூர்க்காக்கள் ஒரு நாள் ஃபுல்லா நைட்டு ஃபுல்லா தூங்காம எப்படா பகல் வரும்னு சொல்லி காத்துட்டு இருக்காங்கிறத இந்த 3 வரியில சொல்லியிருக்காங்க. மரம் வெட்டிய கோடாரி பாட்டுக்குள் கடைசி மலை துளி. இந்த கவிதையில இருந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மனுஷங்க கோடாரி வச்சு நிறைய மரத்துல வெட்டிட்டாங்க. இனி வெட்டுறதுக்கும் மரமும் இல்லை. மரம் இல்லைன்னா மழையும் பெய்யாது. அதனாலதான் இந்த கோடாரி பார்த்து சொல்றாங்க, மரம் வெட்டிய கோடாரியை இது பார்த்துக்கோ, இதுதான் கடைசி மலை துளியா இருக்கும்னு 3 வரியில அழகா சொல்லியிருக்காங்க. இன்று வேண்டாம் நாளை வா, சோறு இருப்பதற்கு சோறுலை என்று தாய் அவங்க வறுமையை சொல்வதற்காக குழந்தைங்க சோறுறது கூட இல்லை, அதனால நல்லா வறுமை நாளைக்கு வா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கவிதை பனி நிறைந்த கண்ணாடியில் கண் உரைந்தேன் வடிந்தது கண்ணீர். வறுமையின் காரணமாக எந்த இடத்துல கண் வரைஞ்சாலும் அது கண்ணீர் வடியும். இப்ப பார்க்க போனா ஹைகு கவிதைகள் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளையும் வாழ்வியல் சமுதாய நிலைகளையும் எடுத்துக் கூறுவதாக அமைகிறது. முதியோர் இல்லம் எப்படி இருந்தது கவிதை சொன்னாங்க. அல்லது இயற்கையோடு இணைந்து வாழ்ந்த மனிதன் இன்னைக்கு இயற்கையை துளைத்துக் கொண்டு வானம் குலைத்த நகரங்களோடு வாழ்கின்ற நிலையை பற்றி சொன்னாங்க. ஒவ்வொரு நிலையிலையும் பார்த்தீங்கன்னா சமுதாய விளைவுகள், சமுதாயத்துல மனித மனங்கள் எதையெல்லாம் இழந்து விட்டது அப்படிங்கறதுதான் இந்த கவிதை சொல்லுது. அதுவும் மிகச்சிறிய 3 வரிகளில் மிக தெளிவாக ஒரு சிந்தனையை மனித மனங்களில் ஏற்படுத்துகின்ற நிலைகளில் இந்த கவிதை அமைகிறது. இந்த ஹைகு கவிதை என்ற ஒரு இலக்கிய வகை மிக சிறப்பாக இன்று வளர்ந்து கொண்டிருப்பதற்கு மிக முக்கிய காரணம் என்னன்னா, இது எளிமையா எழுதப்படுகின்ற ஒரு நிலையிலும் இந்த கவிதை சொல்லப்படும் விதமும் போய் சேர்கின்ற விதமும் 2 நிமிடங்கள் 1 நிமிடங்கள்ல கூட படித்து முடிக்கக்கூடிய அளவில் இருக்கிறதுனால மிகச்சிறந்த